வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 25/3/2024 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்பாளி ரேட் புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறேங்க, மரநெல்லிக்காய் அப்டேட் பண்ணிக்கிறேங்க, சப்போட்டா பழம் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வாரமாக கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு நண்பர்களே. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 350 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 15 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 13 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும், செடிக்காய் பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலிருந்து 12 ரூபா வரைக்கும், மரத்துக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 5 ரூபாயிலிருந்து 6-7 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய் சற்று விலை உயர்வுங்க. 20 கிலோ கொண்ட பை 600 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 35 ரூபா ரேட்டில் அதிகபட்ச விலை விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விலை ஆகிருக்குதுங்க. சற்று விலை உயர்வு. இன்னைக்கு ஒரு கிலோ 28 ரூபா ரேட் வரைக்கும் விற்பனை ஆகிருக்குது. இன்றைக்கி சுரைக்காய்ங்க விலை உயரும் திருப்பூர் மார்க்கெட்டில். பாகற்காய் 20 கிலோ கொண்ட பை 400 to 500 ரூபாய்ங்க. ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 400க்கும் குறைந்தபட்ச விலையை 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 200 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 12 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு விலை பார்த்தீங்கன்னா சற்று உயர்ந்துகிட்டே போகுதுங்க. ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு 180 to 200க்கும், செகண்ட் குவாலிட்டி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா 130க்கும், பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கும் கிடைக்குதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா எந்த மாற்றம் இல்லைங்க. 15 கிலோ கொண்ட தக்காளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் சாகோ, காஞ்சனா இதெல்லாம் முதப்பறிப்பு பந்தல் தக்காளி 130 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தக்காளி 70 to 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுன கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 7 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. குறைந்தபட்ச விலையை 5 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கருவேப்பில் பார்த்தீங்கன்னா அது கிலோ கணக்குங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 75 ரூபா வரைக்கும் ஒரு கிலோ விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 6 ரூபா ரேட் தான் ஹோல்சேல் ப்ரைஸ் விற்பனை ஆகுதுங்க. உருளைக்கிழங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 28 ரூபாயிலிருந்து குறைந்தபட்ச விலை 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட் கிலோ 40 to 46க்கும், செகண்ட் குவாலிட்டி கேரட் 30 to 35 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு இது பார்த்தீங்கன்னா மூட்டை ரேட்டில் வருங்க. அதிகபட்ச விலையை பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை 1100க்கும், குறைந்தபட்ச விலையை 40 கிலோ மூட்டை 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மரநெல்லிக்காய் ரேட் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் மரநெல்லிக்காய் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி ரேட் கேட்டிருந்தீங்க, புதுசாக அப்டேட் பண்ணிக்கிறேங்க. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பழம் 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டி பழம் 100 ரூபாய்க்கு பப்பாளி விற்பனை ஆகுதுங்க. சப்போட்டா பூசணிக்கு அப்டேட் பண்ணிக்கிறேன் ரேட் கேட்டிருந்தீங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 30 ரூபாயிலிருந்து 40 ரூபா வரைக்கும் சப்போட்டா விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. நல்ல தெளிவான காய் ப்ரெஷ் காய் 500ங்க. செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 350 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரை 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 400 to 450ங்க. ஒரு சில காய் மட்டும் 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரி 25 கிலோ கொண்ட பை சிம்ரன் 100 to 200 ரூபாய்ங்க. 100 ரூபாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காய் சரியில்லாது. 200 ரூபாய்க்கு சிம்ரன் நல்ல காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதுலேயே 25 கிலோ கொண்ட பை பவானி பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. பவானி பார்த்தீங்கன்னா வரத்து கொஞ்சம் கம்மியாக தருதுங்க. இன்றைக்கி பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டையாக இருந்தால் 200 ரூபாயிலிருந்து 300, ஒரு சில பை 350க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி இன்றைக்கி 40 ரூபா தானுங்க. செகண்ட் குவாலிட்டி இஞ்சியில் 30 ரூபா கண்டிஷனில் தான் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா சற்று வரத்து அதிகம், விலை குறைவுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா
ரூ. 20 ரூ. 50 வரைக்கும் எலுமிச்சம்பழம் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 20 to 25 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை வந்து ரொம்ப சுலபம். திருப்பூர் மார்க்கெட்டில் இன்றைக்கி 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா நல்ல தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் 400 450ங்க. செகண்ட் குவாலிட்டி பொறுக்கணு காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ரூபா 200 தான் வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப ஜாஸ்திங்க. லோக்கல் காயும் வருது, மைசூர் காயும் வருதுங்க. அதனால தான் விலை வந்து டவுன் ஆகிட்டு இருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து 26 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய்ங்க 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையை 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா 200 250க்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கும் 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா சிறியரக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒன்றுக்கு 10 ரூபாயிலிருந்து 14க்கும், மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 15 to 18 20க்கும், நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவட்டு பார்த்தீங்கன்னா 32 ரூபா வரைக்கும் தேங்காய் வந்து இன்றைக்கி விற்பனை ஆகிருக்குதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 300 to 400 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. இது என்ன வெங்காய விலை வந்து இப்படி இறங்கிட்டு வந்துச்சு, விலை எப்போ ஏறும்னு கேட்டிருந்தீங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நியூஸு பேப்பரில் வந்திருக்கு ஏப்ரல் 1 விலை ஏறுதுன்னா எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியலிங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுற வரி வந்து 20% குறைச்சிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு நம்பக்கூடிய தகவல்னு தெரியலிங்க. என்னங்க ஏப்ரல் 1 4 நாள் இருக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.